மனைவி சாந்தி இறந்து போனதுக்கு அப்புறமா இப்ப கவுண்டமணி அவர்கள் வெளிநாடு போறதுக்கு திட்டமிட்டிருக்கிறதா தகவல் ஒன்று வெளிவந்திருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி பிரபலமான பத்திரிகையாளர் இருக்கக்கூடிய பைல்வான் ரங்கநாதன் இப்ப ரீசெண்டா சில விஷயங்களை சொல்லி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்காரு. இப்ப இறந்து போயிருக்கக்கூடிய கவுண்டமணி மனைவி சாந்திக்கும் கவுண்டமணிக்கும் 2 மகள்கள் இருக்காங்க. எப்பவுமே சந்தோஷமா குடும்பம் இருக்கும்போது தான் திடீர்னு இப்ப மனைவி சாந்தி இறந்து போயிட்டாங்க. இதை பத்தி இப்ப பல பேர் கருத்து தெரிவிக்கும் போது பைல்வான் ரங்கநாதன் பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அது குறிப்பா மற்ற நடிகர்களை கம்பேர் பண்ணும்போது கவுண்டமணி அவர்கள் ரொம்பவே வித்தியாசமானவராம். குறிப்பா தன்னோட ஃபேமிலி விஷயத்த பத்தி அந்த தகவல்களை எப்பவுமே வெளியிடறதுக்கு அவர் மறுப்பாராம். அதே மாதிரி டிவி பத்திரிக்கைன்னு எதிலுமே பேட்டி தரக்கூட விரும்பாதவர். இந்த நிலையில தான் நடிகர் கவுண்டமணியை பத்தி பைல்வான் ரங்கநாதன் என்ன பண்ணியிருக்காருன்னா, நடிகர் கவுண்டமணி நிறைய வெளிநாட்டு கார்ல வாங்கியிருக்காரு. தன்னோட வீட்டு வாசல்ல அந்த கார்களை வரிசையா நிக்க வச்சு அழகு பார்ப்பாராம். ஆனா அதிகமா அந்த கார்களை எடுத்துட்டு வெளில போக மாட்டாரு. அதே மாதிரி வெளிநாடு போறதுக்கு அதிகமா போக விரும்பாத ஒரு நடிகரும் கவுண்டமணி தான். ஊரு விட்டு ஊர் வந்து அப்படிங்கிற ஒரு படம் சிங்கப்பூர்ல எடுத்தாங்க. அந்த ஒரு படத்துக்கு மட்டும்தான் அவர் வெளிநாடு போனாரு. எத்தனையோ வெளிநாட்டு சேர்ந்தவங்க அவருக்கு விருது கொடுக்கறதா வெளிநாட்டுக்கு வான்னு கூப்பிட்டாங்க. அங்க போய் விருது வாங்க கூட மறுத்துட்டாரு. ஏன் அமெரிக்கா வந்தா விருது வாங்கணுமா? நான் இங்கேயே பெரிய காமெடி நடிகன் தான்ப்பா, போப்பான்னு சொல்லி அனுப்பிடுவாராம். இப்படி அமெரிக்கா, கனடான்னு சொல்லி வெளிநாடுகள் வந்து அழைப்பு வந்தும் கூட வெளிநாட்டுக்கு போக கவுண்டமணி அப்படி அழைக்க வந்த சில பேரை திட்டியும் அனுப்பியிருக்காராம். வெளிநாட்டுக்கு போகணும்னா கண்டிப்பா விமானத்துல தான் போகணும். ஒருவேளை விமானத்துல போறதுக்கு, ஃப்ளைட்ல போறதுக்கு பயந்துட்டு கூட அவர் மறுப்பு தெரிவிச்சுக்கலாங்கிற மாதிரி தான் பைல்வான் ரங்கநாதன் பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட கவுண்டமணி இப்ப தன்னோட மனைவி இறந்து போனதுக்கு அப்புறமா முதன் முறையா பல வருஷங்களுக்கு அப்புறமா வெளிநாடு போறதுக்கான திட்டம் இருக்கிறதாவும் அவங்க குடும்பத்தினர் தெரிவிச்சிருக்காங்க. எவ்வளோ டைம் தன்னோட மனைவி சாந்தி உயிரோட இருக்கும்போது அவங்க வெளிநாடு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்களாம். ஆனா தன் கணவருக்கு பிடிக்காதுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த ஆசையை தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளிநாடு போறதுக்கான ஆசையை அவங்களும் மறுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் தன்னோட மகள்கள் 2 பேருமே அம்மா சாந்தியை மட்டும் வெளிநாடு கூட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கவுண்டமணி ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஆனா கவுண்டமணி வரமாட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக மனைவி சாந்தியும் வெளிநாடு போறதுக்கான பிளானை கைவிட்டிருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் நினைச்சு பார்த்துட்டு இப்ப 85 வயசு ஆகக்கூடிய கவுண்டமணி அவர்கள் தன்னோட மனைவி ஆசை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப அவர் ஃபாரின் போக போறாராம். இதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் அவங்க மகள் 2 பேருமே ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா கடைசி காலகட்டத்தில் நீங்க தனிமையில இருக்கீங்க, கொஞ்ச நாட்கள் வெளியூர் போயிட்டு, குறிப்பா வெளிநாடு போயிட்டு சுத்தி பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வாங்க. இங்க இருந்தா மறுபடியும் அம்மாவை நினைப்பு உங்க வந்துட்டு தான் இருக்கும். அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. எவ்வளோ வருஷங்கள் யார் யாரெல்லாம் கூப்பிட்டோ எவ்வளோ அவார்டு தராங்கன்னு சொல்லியும் நீங்க வந்து வெளிநாடு பக்கம் போகாம இருந்தீங்க. இப்ப அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு அங்க போய் தங்கறதுக்கு, உங்கள பார்த்துக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு நாங்க அனுப்பி வைக்கிறோம். குறைஞ்சது ஒரு வார காலமாவது அமெரிக்கா, கனடா போய் தங்கிட்டு வாங்கங்கிற மாதிரி மகள்கள் 2 பேருமே அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா அப்பா கவுண்டமணிய ஃபாரின் அனுப்பி வைக்கிற ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்களாம். கூடிய சீக்கிரம் கவுண்டமணி அவர்கள் தான் மனைவி இழந்து அந்த பிரிவுலேருந்து மீண்டு வர்றதுக்காக ஃபாரின் போறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி பேச்சு அடிபட்டு வந்துட்டு இருக்கு. என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.